ஐஸ்வர்ய சம்பளம் என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு நாள் எத்தனை பேர் மன்னிப்பு கேட்குறாங்க, எத்தனை பேர் கேட்குறாங்க, அம்புட்டு பேருக்கு மன்னிப்ப வாங்கிக்க சார். கையை தட்டுங்க சார். நீங்க மட்டும் எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க, என்னைக்காச்சும் மன்னிப்பு ஸ்டாக் இல்லப்பா சொன்னாரா? ஏன்னா அவர் பேரே ஐஸ்வர்ய சம்பனர். எது இருந்தாலும் அவற்றை நிறைய இருக்கும். பிரமிப்புண்டாச்சான். மொத நாளே பேதுரு அரைஞ்சார் சார். எப்படி அரைஞ்சாரு? ஆசீர்வாதத்தில் அரைஞ்சாரு. அட்டி வாங்கி அவன் அப்படியே சுத்துது சார், தலை சுத்துதா, இதுதான்டா ஏசுன்ட்டு போயிட்டார். உடனே அவன் என்ன பண்ணிட்டான், வலைகளை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவர் பின்னாடியே வந்துட்டான். ஆசீர்வாதம் என்ன பண்ணுது? ஒருத்தனை பின்னாடி போக வைக்குதா, இல்லை எல்லாத்தையும் தள்ளிட்டு அவர் பின்னாடி வர வைக்குதா? அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச ஆசீர்வாதம் தான் பைபிள் சொல்கிற ஆசீர்வாதம். அவ்வளோதான். என் அன்புக்குரியவர்களே, தீயவர்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நல்லவர்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஏன் ரெண்டு பேரையும் ஆசீர்வதிக்கிறாரு? ஒருத்தனை வெளியே அனுப்பணும்னு முடிவெடுத்துட்டாரு, ஒருத்தனை கூட கூப்பிடணும்னு முடிவெடுத்துட்டாரு. வெளியே அனுப்பணும்னாலும் அவனுக்கு கொடுத்து தான் அனுப்புற தேவன். உள்ளே எழுக்கணும்னாலும் அவனுக்கு கொடுத்தா அவன் அதை தூரப்பட்டு அவர் பின்னாடி வந்துடுறான். இதுதான் தேவன். நல்லோர் மீதும் தீயோர் மீதும் என்ன செய்கிறாரு? பொய்ய பண்ணி துன்மார்க்கன் மீதும் சன்மார்க்கன் மீதும் சூரியனை உதிக்கப்படுகிறார். நல்ல தேவன். இங்கே வலை கிழியுது. என் கேள்வி, அவன் மீன் கேட்டான், ஆனால் வலை கிழிகிற மாதிரி கேட்கல சார். என்ன பண்ணியிருக்கலாம்? இன்றைய பிரசங்கியில் விட்டோம்னா டக்குன்னு ஏசினாரு, ஒரு தராசு எடுத்து 1/2 கிலோ மீன் இருந்தா கூட எப்படி அப்படி வாங்கி இழுத்துப்படி போயிரு. அப்படி சொல்லலை. மீன் தான்டா கேட்ட. கேட்டானா இல்லையான்றது அடுத்த விஷயம், அது இன்னொரு நாள் வரும். அவன் கேட்கவே இல்லை. அவனை கூப்பிட்டு போய் போடுறான்றார் வலைய. என் அன்புக்குரியவர்களே, 2 வார்த்தை என்ன ரொம்ப தொட்டுச்சு. வலை கிழித்து போகத்தக்கதாக, 2வது படகு அமிழத்தக்கதாக. முங்க போகுது. படகுக்கு முக்கால்வாசி தண்ணி வந்துருச்சு. ஏன்னா வெயிட்டு படகு இறங்கிருச்சு சார். இன்னும் ஒரு 10 மீன் போட்டா முங்கிது சார். அப்படியே வெளியே வந்துரு. என்ன சொல்லுங்க? படகு அமிழத்தக்கதாக, பர்ஸு கிழியத்தக்கதாக, அக்கௌண்ட்ஸு. தேவன் உன்னை என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். இப்போ என்னுடைய கேள்வி, தேவன் எதற்காக அந்த வார்த்தை எழுதி வச்சார் பாருங்க. கொடுக்கும்போது அப்படி கொடுத்துட்டு எழுதுறப்ப அதை எடிட் பண்ணி எழுதியிருக்கலாம்ல. தேவன் அவனுக்கு மீன்களை கொடுத்தார், முடிச்சிருக்கலாம்ல. தெளிவாக எழுதுகிறார் ஆவியானவர். பிதா சொல்கிற ஆவியானவரே சரியாக எழுதுங்க. ஆமாம், படகு அமிழத்தக்கதாக, வலை கிழியத்தக்கதாக. திஸ் இஸ் வாட் சூப்பர் அப்பண்டன்ஸ். அந்த இடம், அதுதான் தேவனுடைய இடம். அவருடைய பெயர் என்னன்னா ஐஸ்வர்ய சம்பன்னர். அப்படின்னா பணக்காரர்னு அர்த்தம் இல்லை. அதாவது நிறைவாய் நிரம்பி வழிகிற அளவு இருக்கிறவரா. எது இருக்கிறவர்? பணம் மட்டுமல்ல, பணம் அல்ல, மன்னிப்பு, ஐஸ்வர்ய, இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பனர், தயவுல ஐஸ்வர்ய சம்பனர், ஐஸ்வர்யத்தில் ஐஸ்வர்ய சம்பனர்னா என்னன்னா ஓவர் ஃப்ளோன்னு அர்த்தம். நீங்கள் கேட்க கேட்க கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். அதனால தான் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பனம் என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு நாள் எத்தனை பேர் மன்னிப்பு கேட்குறாங்க, எத்தனை பேர் கேட்குறாங்க, அம்புட்டு பேருக்கு மன்னிப்ப வாங்கிக்க சார். கையை தட்டுங்க சார். நீங்க மட்டும் எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க, என்னைக்காச்சும் மன்னிப்பு ஸ்டாக் இல்லப்பா சொன்னாரா? ஏன்னா அவர் பேரே ஐஸ்வர்ய சம்பனர். எது இருந்தாலும் அவற்றை நிறைய இருக்கும். மன்னிப்பா நிறைய இருக்கு, தயவா நிறைய இருக்கு, ஆசீர்வாதமா நிறைய இருக்கு. எதுவுமே அவருக்கு கொஞ்சம்னு கிடையவே கிடையாது. அவற்றை எல்லாமே அதிகமாய் இருக்குது. அதிகமாய் இருக்கிற தேவன், அதிகமாய் கொடுக்கிற தேவன். அப்ப இந்த இடத்துல தேவன் இதுதான் என் கேரக்டரு,
அதனால் நான் உனக்கு இப்படி கொடுக்குறேன். ஆமென் சொல்லுங்க. அப்படி கொடுக்குறாரு.